பொதுவாக பாஜக ஒரு இடத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டி அப்படிங்கிறதுல அலைன்ஸ் வச்சு மறுபடியும் அந்த பார்ட்டியை ஓவர் கம் பண்ணி அதில் அவங்க தான் முதலிடத்தில் வந்து நிற்பார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். நல்லபடியாக ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அந்த ஆட்சி கவிழும், அதுலேருந்து ஒரு நபர் பாஜகவினுடைய ஐக்கியமாக மாறுவார், அவங்க பாஜகவினுடைய சேர்ந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஒரு கடத்தில் பாஜக அங்கே முதல்நிலை ஒரு கட்சியாக மாறிவிடும். அதே ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அதை விட ரொம்ப சூப்பரான வழிவகுத்தலை இரண்டு பேரும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று திமுக, சொல்லவே வேண்டாம், இந்துக்களை எதிர்ப்பு, சிறுபான்மையினுடைய ஆதரவு மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பாஜக வளர்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதை தண்ணி ஊற்றி கூடுதலாக கொஞ்சம் உரம் போட்டு அதிகப்படியான பாஜக வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். வேற யாரையுமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இந்துக்கள் அப்படின்னு சொல்றவங்க ஓரணியில் இல்லாமல் இருந்தார்கள். அதை இப்போ சரிசமமாக செய்ய ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தா இதே திமுகவை சார்ந்தவங்க தான். அடுத்ததான் இங்கே என்ன நடந்துச்சு? அதிமுக. பாஜக வளர்ந்ததற்கு திமுக எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு காரணம் அதிமுகவும் தான். அதிமுக என்ன செய்கிறாங்க? அதிமுக பாஜகவை எதிர்க்கிறார்கள், பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலாம் சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்த பிறகு இப்போது நடக்கும் தேர்தலில் இரண்டு பேருமே அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அதிமுகவில் ஏற்பட்ட பல சண்டை சச்சரவுகள் காரணமாக திமுக அதிமுக இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை விட அதிமுகக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இதில் தான் செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்து அமித்ஷா அவர்களை பார்த்து பேசியிருக்காரு. இதனால என்ன மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.